வாய்ஸ் மியூட் பண்ணிக்கோங்க சார். வாய்ஸ் கொஞ்சம் லோவா கேக்குது உங்களுக்கு. இப்போ அன்மியூட் ஆயிடுச்சு. சாரி, மியூட் ஆயிடுச்சு. அன்மியூட் பண்ணுங்க. அதர்ஸ் வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க. ஆடியோ இஷ்யூஸ்னால கொஞ்சம் டிலே ஆகுது. ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப கேக்குதா? சார் கேக்குதுங்க சார். ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? பண்ணலாம். ஓகே ஓகே. ஆக்சுவலா வெல்கம் ஆல். ஆக்சுவலா இப்போ வந்து பார்த்தோம்னா மேஜிஸ்ட்ரேட் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ஸ்க்கான ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரைனிங் செஷன்ஸ்ல நம்மளுக்கு லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா சாப்டர் 12 சிஆர்பிசி நம்மளுக்காக சார் எடுத்திருந்தாரு. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு. ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். Sorry for the delay. Good morning everyone. நம்ம லாஸ்ட் செஷன்ல வந்து சாப்டர் 12ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் 167ல ஜுடிஷியல் கஸ்டடி, போலீஸ் கஸ்டடி இதெல்லாம் வந்து பார்த்தோம். இந்த செஷன்ல வந்து லாஸ்ட் செஷன்ல வந்து ஒரு ரீகேப் பண்ண மாதிரி 173 வந்து நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ஓவர் பண்ணோம். அதனுடைய கண்டினியூஷனா வந்து இப்போ 173ல what is meant by police report, what is a charge sheet, and when it has to be filed, the maximum period of limitation for filing a charge sheet, and the other aspects of 173 வந்து இப்போ நம்ம will deal with in this session as a continuation of the earlier session. So 173ல வந்து என்ன ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா 173 என்னன்னா இட் இஸ் அ ஃபைனல் ரிப்போர்ட். ஸோ ரிப்போர்ட் மீன்ஸ் வாட் அப்படின்னு பார்த்தோம்னா, report means it is to give an account of, to relate, to tell, to convey, to disseminate information. அதாவது ஒரு எஃப்ஐஆர் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு என்சைக்ளோபீடியாவா இருக்காது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். பட் ஃபைனல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இட் கண்டெய்ன்ஸ் தி என்டையர் டீடைல், entire emphasis of the case. அதாவது ஒரு சிம்பிளான ஒரு அஃபென்ஸை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 324, 326, 294B, 506 part 2 இதெல்லாம் வச்சு ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்குது. இதுல வந்து ஏ அப்படிங்கிறவர் வந்து ஒரு நபரை வந்து பி அப்படிங்கிற நபரும் சி அப்படிங்கிற நபரும் சேர்ந்து வந்து சி அப்படிங்கிற நபர் வந்து தாக்கியிருக்கிறாரு. அப்போ 324, 326, 294B, 506 part 2 இந்த 4 அஃபென்ஸ்க்காகவும் வந்து என்ன ஆயிருக்குது அப்படின்னா,
அவருக்கு காயம்பட்டிருக்கிற ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் இருக்குது. அந்த எந்த இடத்துல வச்சு அவரை தாக்குனாங்களோ ஒரு பப்ளிக் ரோடுன்னு எடுத்துக்கலாம் நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஒரு பப்ளிக் ரோட்ல வச்சு அவரை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து போலீஸ் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ரெடி பண்ண ரஃப் ஸ்கெட்ச், அந்த இடத்துல ரெடி பண்ண அப்சர்வேஷன் மகசர் மீன்ஸ் அந்த இடத்துல என்னெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, என்னெல்லாம் வந்து பில்டிங்ஸ் இருக்குது, ட்ரீஸ் இருக்குது, அப்புறம் வந்து பஸ் ஸ்டாப் இருந்தா பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன் இருந்தா ரயில்வே ஸ்டேஷன், ஆர் எனி அதர் லேண்ட்மார்க் இருந்துச்சுன்னா அந்த இது, இல்ல இப்போ ஒரு கிணறு இருக்குதுன்னா அந்த கிணறு, ஒரு வீடு இருக்குதுன்னா வீடு, ரோடு இருக்குதுன்னா ரோட், மரங்கள் இருக்குதுன்னா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அப்சர்வ் பண்ணி ஒரு மகசர் மீன்ஸ் அது ஒரு ஃபார்ம் ஆஃப் அ ஸ்கெட்ச் தான். ஸோ அப்படி ரெடி பண்றது வந்து அப்சர்வேஷன் மகசர். ரஃப் ஸ்கெட்ச் மீன்ஸ் அந்த இடத்தினுடைய ஒரு வரைபடம். அப்புறம் ஒரு பஞ்ச் ஆஃப் 161 ஸ்டேட்மெண்ட்ஸும் ஃபைல் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த இடத்துல இருந்து பல்வேறு நபர்களுடைய டீடைல்ஸ் ஆஃப் தட் இன்சிடென்ட். ஒருத்தர் வந்து அங்க டீ குடிக்க போயிருப்பாரு, ஒருத்தர் வந்து அந்த வழியா பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் ஏறி போயிருப்பாரு, ஒருத்தர் பஸ்ல இருந்து இறங்கியிருப்பாரு, ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. அந்த இடத்துல வந்து அன்றாடம் கடை வச்சிருக்கிற நபராக இருக்கலாம், இல்ல வந்து அந்த வழியாக வாகனத்தில் அப்போ வந்து ஹி குட் ஹவ் பாஸ்ட் பை தட் வே. இப்படி வந்து பல்வேறு நபர்களுடைய ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ்ல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவருடைய ஸ்டேட்மெண்ட். அவர் வந்து ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரா கூட இருக்கலாம், இல்ல ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு எஸ்ஐயா இருக்கலாம், இல்லைன்னா வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து பல்வேறு நபர்களுடைய 161 ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்புறம் இஃப் இட் இஸ் அ கேஸ் ஆஃப் அ தெஃப்ட் ஆர் இஃப் இட் இஸ் எனி அதர் கேஸ், ஈவன் இந்த கேஸ்ல கூட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வாலண்டரி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாக சொல்லி வந்து போலீஸ் வந்து ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு 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 கேஸ்ல தெஃப்ட் கேஸ்லன்னா இந்த கேஸ்ல வந்து ரெக்கவரி பண்ணப்பட்ட ப்ராப்பர்ட்டி, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோடு சேர்ந்து ஃபைல் பண்ணப்பட்ட ஃபார்ம் 91, இதெல்லாம் வந்து அந்த 161 ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து வந்து ரிமாண்ட் அப்போ கொடுப்பாங்க. அந்த ஆல்சோ இன் ஃபைலிங் ஆஃப் அ ஃபைனல் ரிப்போர்ட் வந்து போலீஸ் இதையும் சேர்த்து ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரெக்கவர் பண்ணப்பட்ட அந்த ஆப்ஜெக்ட், அது வந்து ஒரு திருட்டு செய்யப்பட்ட ஒரு பொருளாக இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் செல்போன்னா அந்த செல்போன். அப்புறம் ஒரு கேஸ்ல இப்ப இந்த மாதிரி கேஸ்ல ஒருத்தரை தாக்கிட்டதாக சொல்லப்பட்ட கேஸ்ல வந்து அந்த தாக்குறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அருவாளோ இல்ல ஒரு கம்போ ஒரு குச்சியோ எனிதிங், அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதோட சேர்த்து வந்து ஃபார்ம் 91 ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் அ கேஸ் வேர் சிசிடிவி ஃபுட்டேஜ் இஸ் ரெக்கார்டட் அப்படின்னா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கவர் பண்ணப்பட்ட அந்த ஒரு பென் டிரைவோ இல்ல ஒரு ஹார்ட் டிஸ்கோ அலாங் வித் செக்ஷன் 65B சர்டிபிகேட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அப்புறம் 164 ஸ்டேட்மெண்ட், வாலண்டரி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்ததா இருந்துச்சுன்னா அது தனியா மேஜிஸ்ட்ரேட் கிட்டே இருக்கும், அதையும் சேர்த்து வந்து மென்ஷன் பண்ணி ஃபைல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி இன் திஸ் கேஸ் வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாஸ் கிவன் பிஃபோர் தி போலீஸ் அண்ட் ஆல்சோ கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாஸ் கிவன் பை தி அக்யூஸ்ட் பிஃபோர் அ மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கலெக்டிவா இந்த எல்லா கம்பைலேஷன் ஆஃப் ஆல் தி மெட்டீரியல் ரெக்கார்ட்ஸ் இன் அ கேஸ் தான் வந்து நம்ம வந்து போலீஸ் ரிப்போர்ட்னு சொல்லப்படக்கூடிய அன்றாடமாக நம்மளுடைய வழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து போலீஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இது வந்து சில கேசஸ்ல வந்து எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்குது. எப்போ எல்லாம் வந்து நமக்கு எக்ஸப்ஷன்ஸ் வரும் அப்படின்னா ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன்ஸ்ல வந்து டைம் லிமிட் ஃபார் ஃபைலிங் அ ஃபைனல் ரிப்போர்ட் வந்து எக்ஸப்ஷன்ஸாக வரும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு கேஸ் ஆஃப் ஒரு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு கேஸாக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் இஃப் இட் இஸ் அ கேஸ் ஆஃப் ஒரு ஒரு என்டிபிஎஸ் கேஸாக இருக்கலாம் அண்டர் செக்ஷன் 36A ஆஃப் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். அதுல எக்ஸப்ஷன் இருக்குது. தட் தி பீரியட் மென்ஷன்ட் இன் 173 வந்து 60 days and 90 days அப்படிங்கிறது நமக்கு வந்து நார்மலா இருக்கக்கூடிய டைம். ஸ்டாட்யூட் பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டக்கூடிய ஸ்டாட்யூட்டரி பீரியட் ஆஃப் லிமிடேஷன் டு ஃபைல் அ ஃபைனல் ரிப்போர்ட் இஸ் 167. நமக்கு 167 subclause 2ல வந்து 60 days and 90 days இருக்குது. So that is the period which will have to be computed for the period of limitation for filing a final report. If it is an offense punishable with up to 10 yearsனா 60 days, beyond 10 years அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் அ கேஸ் ஆஃப் அ செஷன்ஸ்
it is triable by a sessions court அப்படிங்கிற ஒரு நார்மல் பார்லன்ஸ்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கப்படி 10 years அண்ட் பியாண்ட் அப்படின்னா வந்து 90 daysங்கிற இது இருக்கு. ஸோ இந்த பீரியட் ஆஃப் லிமிடேஷனுக்குள்ள வந்து ஃபைனல் ரிப்போர்ட் வில் ஹாவ் டு பி ஃபைல். அண்ட் இஃப் இட் இஸ் நாட் ஃபைல்ட் வித்இன் திஸ் பீரியட்னா வாட் இஸ் தி கான்சிக்வன்ஸ் ஆஃப் நான் ஃபைலிங் அப்படின்னா தி அக்யூஸ்ட் வில் பி என்டைட்டில்ட் ஃபார் எ ஸ்டாட்யூட்டரி பெயில் அண்டர் 167 subclause 2. அதுக்கு சில ஜட்மெண்ட்ஸினுடைய சைட்டேஷன்ஸ் நான் கொடுத்துட்றேன். வாட் இஸ் மென்ட் பை ஸ்டாட்யூட்டரி பெயில் அண்ட் when it can be granted. Exceptions to 167 subclause 2 வந்து எப்ப 173 subclause 2 வந்து பீரியட் ஆஃப் லிமிடேஷனுக்கான எக்ஸெப்ஷன்ஸ் வந்து எப்ப வரும் அப்படின்னா NDPS ஆக்டாக இருக்கலாம். இது வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இருக்குது, இல்ல வந்து ஒரு தடால ஒரு அக்யூஸ்ட் வந்து he is been implicated, or if it is an national investigation agency act ஆக இருக்கலாம், இல்ல டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் கேஸாக இருக்கலாம். இதுல வந்து 90 days and 60 days அப்படிங்கிற பீரியட் ஆஃப் லிமிடேஷனுக்கு வந்து சில ஸ்டாட்யூட்ஸ்ல வந்து பிரிஸ்கிரைப்டு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸெப்ஷன்ஸு கீழே வந்து த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கேன் சீக் ஃபார் an exemption to file the final report, and through the prosecution they will file extension of period of limitation to file the final report. ஒரு சிபிஐ ஒரு வழக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒரு வழக்கு விசாரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் 90 days and 90 days will not be applicable for them, and they will ask for a extension of period of limitation to file the final report. என்ன காரணங்களுக்காக அப்படிங்கிறது அந்தந்த வழக்கை பொறுத்ததுதான் வந்து எங்களுக்கு வந்து இந்த கேஸ்ல ரெக்கவரி பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கேஸ்ல எங்களுக்கு மேலும் விசாரணை செய்ய வேண்டிய சில சாட்சிகள் இருக்கிறாங்க, இல்ல சில நபர்கள் இருக்கிறாங்க, அவர்களை வந்து இந்த வழக்குல வந்து அக்யூஸ்டாக சேர்க்க வேண்டிய இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில வந்து அந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து அந்த நீதிமன்றம் வந்து அந்த ஏஜென்சிக்கு வந்து இந்த மாதிரி காரணங்களுக்காக வந்து இந்த வழக்கில் வந்து குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்வதற்காக வந்து மேலும் கால அவகாசம் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து செக்ஷன் 36A of the NDPS Act. It is an exception to which this 90 days will not be applicable. So I will state 167 subclause 2ல வந்து இம்பார்ட்டன்டான ஜட்மெண்ட்ஸ் வந்து என்னதுன்னா ராகேஷ் குமார் பால் versus State of Assam. Citation is 2017-15 SCC 67. This is for statutory bail under section 167 subclause 2 CRPC. Rakesh Kumar Paul versus State of Assam 2017-15 SCC 67. What is a statutory bail அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. ஸ்டாட்யூட்டரி பெயில் அப்படிங்கிறத வந்து நம்ம வழக்கத்துல வந்து மேண்டட்டரி பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல டிஃபால்ட் பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான டெஃபினிஷன் வந்து முகமது இக்பால் மதார் ஷேக் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. முகமது இக்பால் மதார் ஷேக் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1996 1 SCC 722. 1996 1 SCC 722. In the judgment, the Honorable Supreme Court has emphasized that the application for a default bail or a statutory bail should not be kept pending. இதுதான் வந்து இந்த ஜட்மெண்ட்ல சொல்லி definition of a statutory bail வந்து has been provided in this judgment. The other judgment is Uday Mohanlal Acharya versus State of Maharashtra 2001 5 SCC 453. Uday Mohanlal Acharya versus State of Maharashtra 2001 5 SCC 453. Third judgment, Achpal versus ACHPAL. Achpal versus State of Rajasthan 2019-14 SCC 599. Other judgment is
judgment of the Honorable Supreme Court in Kasi versus State. This was an appeal from the Honorable Madras High Court, Kasi versus State. இதுல இந்த எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸையுமே ரெஃபர் பண்ணி mandatory bail was granted. And the other judgment of the Honorable Madras High Court is Session-2 versus State. Citation is Session-2 versus State, CDJ 2020 MHC 1378. CDJ 2020 MHC 1378. So when application for statutory bail is filed on the expiry of 90 days or 60 days as the offenses, அப்ப என்ன பண்ணணும்னா நீதிமன்றம் வந்து ஸ்டாச்சுட்டரி பெயிலுக்கான அப்ளிகேஷனை வாங்கிட்டு அதற்கான ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் படுறதுக்கான கேஸ்ல வந்து எக்ஸெப்ஷன் இல்லாத வழக்காக இருந்தால் was directed by the Honorable Supreme Court in Mohammed Iqbal Sheikh. அந்த ஜட்ஜ்மெண்ட் படி வந்து என்ன செய்யணும்னா application for statutory bail should not be kept pending because the Honorable Supreme Court has strongly held often that the practice of keeping the statutory bail application pending is highly depreciated. So on the application of pending once the period of limitation is expired for filing the final report அப்படின்னா உடனடியாக அந்த அப்ளிகேஷனை எடுத்து அதை வந்து விசாரிச்சு அதுல வந்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் வந்து மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தின் வந்து கட்டளையாகும். காலகட்டத்திலும் வந்து எக்ஸப்ட் இஃப் இட் இஸ் அ கேஸ் வேற ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்டாட்யூட்ஸ் படி வந்து கேட்டுக்கொண்டால் மட்டுமே வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து வழங்க வேண்டும். அப்படி வழங்கக்கூடிய தகுதி இல்லாத கேஸாக இருக்கும் பட்சத்தில் 90 days or 60 days தான் applicable. Now we will see what is final report. What is final report and what are the contents of a final report? Final report வந்து நம்ம ஒரு வழக்குல வந்து ஃபைனல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வந்து சிம்பிளா கிளாசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நெகட்டிவ் ஃபைனல், பாசிட்டிவ் மீன்ஸ் வந்து பாசிட்டிவ்ங்கிற வார்த்தை அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க, நெகட்டிவ்ங்கிற வார்த்தை ஃபைல் பண்ணுவாங்க. நெகட்டிவ் சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது எப்போ சொல்லுவாங்கன்னா ஒரு ரெஃபர்டு சார்ஜ் ஷீட் ஆர் ரெஃபர்டு சார்ஜ் ஷீட்டினுடைய ஒரு referred charge sheet means a charge sheet where the charges against a person வந்து will be referred as mistake of fact அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம், or further action is dropped அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல வந்து இந்த வழக்குல வந்து further action is dropped because there is a mistake of fact, இல்ல வந்து there is a பொருண்மையின் தவறுனால் வந்து இந்த வழக்குகள் வந்து மேல் விசாரணை வந்து தற்போதைக்காக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு இந்த சார்ஜ் ஷீட் ஆனது வந்து முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து போலீஸ் ஃபைல் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆர்சிஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஷீட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஷீட் வரும்போது என்ன செய்ய, இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட்டினுடைய கண்டென்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு 173 செக்ஷன்லேயே வந்து the contents of the charge sheet has been enumerated. First வந்து names of the parties இருக்கணும், nature of the information இருக்கணும், names of the person who appear to be acquainted with the circumstances of the case, and then whether any offense appears to have been committed. அதாவது இப்போ நம்ம எடுத்துக்காட்டுல சொன்னோம்னா 294B, 324, 326, 307, 506 part 2, 354 இந்த மாதிரி வந்து என்னெல்லாம் அஃபென்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து ஈவன் ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன் இருந்துச்சுன்னா அதை தனியா வந்து இது பண்ணியிருப்பாங்க, கேட்டகரைஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 of Women Harassment Act இருக்கலாம், இல்ல வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல ஒரு அஃபென்ஸா இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாட்யூட்டை மென்ஷன் பண்ணி அந்த ஸ்டாட்யூட்டுக்கு பக்கத்துல என்ன ப்ரொவிஷன் அப்படிங்கறத வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அந்த ப்ரொவிஷனை மென்ஷன் பண்ணி அதுக்கு பின்னர் அதற்கு வரக்கூடிய அடுத்தடுத்த பக்கங்கள்ல வந்து A1 அப்படின்னா அவருக்கு என்னெல்லாம் வந்து சார்ஜஸ், A2 அப்படின்னா அவர் மீது என்னெல்லாம் குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றன, A3 என்ன, இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து சார்ஜ் பண்றது. இதை வந்து நீதிமன்றம் சார்ஜ் பண்றதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து இந்த அக்யூஸ்ட் வந்து A1க்கு வந்து இந்த சார்ஜ் 392, 324, 326, 307, whereas for A2 இது மாறலாம். 294B இருக்கலாம், அவர் வெறும் 506 part 2 மட்டும் பண்ணிருக்கலாம், அவர் ஒரு நபரை தாக்காம இருந்திருக்கலாம். 5 பேர் சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஒரு அன்லாஃபுல் அசம்பிளில எல்லாரும் எல்லா அஃபென்ஸும் கமிட் பண்ணிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
அந்த காமன் ஆப்ஜெக்ட் 149ஓட அந்த இடத்துல கூடி இருக்கலாமே தவிர வந்து எல்லாரும் ஒருத்தரை போய் தாக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிற வந்து அவசியம் இல்லை. வாய்ஸ் இஸ் கிளியரா இருக்குதா? எஸ் சார், கிளியரா தான் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ எல்லாருமே அந்த அஃபென்ஸ்ல இருந்தவங்க வந்து அந்த கமிஷன் ஆஃப் அன் ஆக்ட்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஃபென்ஸா இருக்கலாம். ஸோ அந்த அந்த அஃபென்ஸுக்கு வந்து போலீஸ் வந்து அந்தந்த அக்யூஸ்டுக்கு அக்ராஸா வந்து அந்த அஃபென்ஸ் வாட் எவர் இஸ் சார்ஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இறுதியாக வந்து அதுல வந்து whether he has been released on bail bond, whether he has been forwarded under custody, இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது போக வந்து போலீஸ் கிட்ட வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு கேஸ்ல வந்து நபர் இறந்துட்டாரு, இறந்துக்கிறதுக்கு முன்னாடி செக்ஷன் 32 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் படி டையிங் டிக்ளரேஷன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அந்த டையிங் டிக்ளரேஷன், இல்ல ஒரு விக்டிம் வந்து ஒரு விக்டிம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா 167ல வந்து கொடுக்கப்பட்ட அந்த விக்டிம் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாமே வில் பி மேட் அஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தட் ஃபைனல் ரிப்போர்ட். ஸோ இப்போ மேஜிஸ்ட்ரேட் அதை வாங்கினதும் ஒரு கோர்ட்ல போய் இந்த ஃபைல் பண்றாங்க, இந்த ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டது. அண்ட் இன் அதர் கேசஸ் சச் அஸ் சிபிஐ, டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் மாதிரி கேசஸ்ல வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை செலான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ செலான் அப்படிங்கிறதுமே வந்து இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குதுன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்குன்னு ஃபைனல் ரிப்போர்ட்டுக்குன்னு வந்து அவங்க ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சிபிஐ கேசஸ்னா அதுக்கு செலான் அப்படிங்கிற டேர்ம் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம செலான் அப்படின்னா வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. போத் ரெஃபர்ஸ் டு தி ஃபைனல் ரிப்போர்ட். அந்தந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த டெர்மினாலஜி மட்டும் மாறும். பட் எல்லா இதுலயுமே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து அந்தந்த வழக்கிற்கு ஏத்தாறு போல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் வந்து யாருக்கு என்ன ஆஃபென்ஸ் சார்ஜ் ஆயிருக்கு அப்படி சிபிஐ இப்போ என்கொயரி பண்றாங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கலாம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கலாம், இல்ல பழைய ஆக்ட் காஃபி போசா ஆக்ட்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆக்டாக சார்ஜ் பண்ணப்பட்ட அந்த ஆக்ட். இந்த மாதிரி வந்து அது அந்த ஏஜென்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆக்ட் அண்ட் ஸ்டாட்யூட்ஸ் அண்ட் அந்த சார்ஜஸ் வேணா மாறுமே தவிர வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் என்ன, ஒரு அக்யூஸ்டு எப்படி என்னெல்லாம் சார்ஜஸ், அந்த கேஸ்ல வந்து என்னெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கலெக்ட் பண்ணி இருக்கிறாங்க, அதுல என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது, இது இந்த சாராம்சங்கள் எல்லாமே வந்து ஒரு கோர்வையாக ஒன்னாகத்தான் இருக்கு. Once charge sheet has been filed in a court, the investigation agency or the investigation officer will become functus officio. Means ஒரு முறை வந்து அந்த சார்ஜ் ஷீட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு வந்து அவங்களுடைய அப்போதைக்கு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகி விட்டது. அவங்க வந்து கோர்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து அவர்கள் ஒத்துதான் வந்து அதை இசைந்துதான் போக வேண்டும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இஷ்யூ அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்றோம் நம்ம. இப்ப பெயில் பாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்குது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் எடுத்து பார்த்தோம்னா பெயில் பாண்ட் எல்லா கேஸ்லயுமே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படும் போது வந்து அக்யூஸ்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இருக்காது. சில கேசஸ்ல வந்து அக்யூஸ்ட் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிருப்பாங்க. சில கேசஸ்ல வந்து அக்யூஸ்ட் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில இருந்து வந்து பெயில்ல இருப்பாங்க. சில கேசஸ்ல வந்து இன்னும் கஸ்டடியிலே இருக்கக்கூடிய கேசஸுமே இருக்கும். ஸோ அதை வந்து அக்ராஸ் தட் அக்யூஸ்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அதை மென்ஷன் பண்ணி அந்த சார்ஜ் ஷீட்ல வந்து ஃபைனல் ரிப்போர்ட்ல வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து கண்டிப்பாக வந்து சார்ஜ் ஷீட்ல மென்ஷன் பண்ணப்பட வேண்டியது. பிகாஸ் இஃப் இட் இஸ் அ கேஸ் வேர் தி சார்ஜ் ஷீட் இஸ் ஃபைல் பியாண்ட் அந்த பீரியடா இருந்துச்சுன்னா கோர்ட் வில் ஹாவ் டு லுக் இன் டு வெதர் தி பிரிசனர் தி பர்சன் ஹூ இஸ் அண்டர் ஜுடிஷியல் கஸ்டடி வந்து ஹி இஸ் அன் அண்டர் ட்ரையல் பிரிசனரா அப்படின்னு பார்த்து அவருக்கான அந்த ஸ்டாச்சுட்டரி பெயில் பீரியட் இருக்கு, அந்த பீரியட் இருந்தும் அவர் எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா the court is இது வந்து honorable supreme court is bound to explain that he is entitled for a statutory bail because அந்த காலவரையறை முடிந்ததற்கு பிறகு சார்ஜ் ஷீட் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணப்பட்டிருந்தால் அவருக்கு வந்து அந்த பரிகாரம் வந்து கிடைக்கக்கூடியது. he is entitled for that relief for statutory bail under section 167 subclause 2 அப்படிங்கிறது வந்து it has to be explained to that accused because he cannot be kept as an under trial prisoner even when there is the limitation period exceeded by the investigation agency. அப்படி இருக்கும் பட்சத்திலையும் அவருக்கான உரிமை வந்து கிடைக்கக்கூடியது என்பதுதான் வந்து honorable supreme court வந்து time and again has been reiterating this.
Next, we will see the process of filing a final report. The officer in charge of a police station வந்து தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஃபைல் பண்ணுவாரு, ஆர் அது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் எப்போதுமே வந்து ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணுவாரு. அதை ஃபைல் பண்ணப்பட்டதும் என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து 173ல வந்து 173 ஃபைல் பண்ணதுமே வந்து இட் இஸ் நாட் அ பப்ளிக். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, சார்ஜ் ஷீட் இஸ் நாட் அ பப்ளிக் டாக்குமெண்ட். நம்ம வந்து பல்வேறு வகையான டாக்குமெண்ட் 73 and 74 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து பப்ளிக் டாக்குமெண்ட்னா என்ன, பிரைவேட் டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். பப்ளிக் டாக்குமெண்ட் வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் அப்படிங்கிற கிரைட்டீரியாக்குள்ள வந்து இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து வைக்க முடியாது. ஏன்னா அது வந்து இட் இஸ் நாட் அ பப்ளிக் டாக்குமெண்ட் பிகாஸ் இட் இஸ் ஃபைல்ட் பிஃபோர் அ கோர்ட் ஆஃப் லா. அப்படிங்கும்போது அதனுடைய காப்பீஸ் வேணா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு தி அக்யூஸ்ட் வந்து கொடுக்கப்படலாம். பட் இட் இஸ் நாட் தி டியூட்டி டு ஃபர்னிஷ் காப்பீஸ் இஃப் இன் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் அ பப்ளிக் டாக்குமெண்ட். ஏன்னா அது ஒரு நீதிமன்றத்தில் ஒரு சில நபர்களுக்கு எதிராக ஒரு வழக்கில் வந்து தாக்கல் செய்யப்படுகிற அறிக்கை, அது வந்து ஒரு பொது ஆவணமாகி விடாதுங்கிறது தான் சார்ஜ் ஷீட்னுடைய. இது வந்து பல்வேறு தீர்ப்புகள்ல வந்து இதை வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் எம்பசைஸ்ட் திஸ். we will see a few judgments. நான் வந்து 173 subclause 8 வந்து அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். ஏன்னா அதுலதான் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்னா என்ன. Because once a final report is filed, it is a well settled principle of law that fresh investigation cannot be ordered. அதாவது ஒரு வழக்குல ஒரு ஒரு குற்றம் செய்யப்பட்ட நபர் ஒரு A1 A2 A3 இவங்க எல்லாம் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக இருக்கிறாங்க. அவங்க மீது வந்து ஒரு 379 அண்ட் 323 324 379 இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அஃபென்சஸ் வந்து சார்ஜ் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னா அவங்க வந்து இன்னும் சில அந்த இதுல வந்து அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் கமிட்டிங் தோஸ் அஃபென்சஸ் இன்னும் வேறு சில அஃபென்சஸும் கமிட் பண்ணப்படுறாங்க அப்படின்ட்டு வந்து நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்படும் பட்சத்தில் யாரு தெரிவிப்பாங்க அப்படின்னா வந்து டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட், பாதிக்கப்பட்ட நபர். ஸோ இந்த பாதிக்கப்பட்ட நபர் எப்ப வர்றாரு அப்படின்னா he will file a protest petition. எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் protest petition அப்படின்னு சொல்லுவாங்க. protest petition is nothing but a petition which can be treated in the par with a private complaint under section 200 CRPC. ஒரு ஒரு குற்ற வழக்குல பாதிக்கப்பட்ட நபருங்கிறவர் வந்து டிஃபாக்டோ கம்ப்ளைனண்டா இருப்பாரு. ஸோ அந்த டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட் தான் வந்து முதல்ல he will set the law in motion by filing a complaint before a station house officer, which will be taken cognizance as a first investigation, first information report. 154 CRPC படி first information ரிப்போர்ட்டுக்கு வந்து டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட் கொடுக்கப்படக்கூடிய ஒரு புகார். இப்ப அந்த புகார்ல இந்த புகார்தாரருக்கு வந்து எப்படி வந்து எப்போது தெரிவிக்க வேண்டும் அப்படின்னா வந்து வழக்கமாக வந்து ஒரு 323 324 326 506 part 2 அஃபென்சஸ் இருக்குதுன்னா இப்ப இதுல வந்து 307 அப்படிங்கிற அஃபென்ஸ் வந்து மேட் அவுட் ஆகுற மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் இருக்குது. பட் 307 வந்து மேட் அவுட் ஆகல அப்படின்னு அந்த டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட் வந்து அவர் வந்து புகார் போய் தெரிவிக்கிறாரு கோர்ட்ல. இந்த மாதிரி வந்து என்னை கொலை முயற்சி செய்வதற்காக வந்து விட்டு போனாங்க இந்த 3 பேரோ A1 A2 A3 இவங்க 3 பேரும் வந்து கொலை முயற்சி செய்வதற்காகத்தான் வந்தாங்க. ஆனா வந்து இந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல வந்து வெறும் என்னை தாக்கியதாக மட்டும்தான் இருக்குதே தவிர வந்து என்னை கொலை முயற்சி செய்ததாக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு அவர் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்றாரு. இல்ல இன்னொரு சர்க்கம்ஸ்டான்ஸும் சொல்லலாம். எப்ப அப்படின்னா 5 பேர் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. A1 A2 A3 A4 A5 அப்படின்ட்டு ஒரு 5 பேர் சேர்ந்து வந்ததாக ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஏன்னா புகார்தாரர் வந்து டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட் புகார் கொடுக்கும் போது வந்து 5 பேர் வந்து சேர்ந்து தன்னை தாக்குனதாகவும் 5 பேர் தாக்கி விட்டு தப்பித்து விட்டார்கள் அப்படின்னு புகார் கொடுத்திருக்கிறாரு. பட் செக்யூர் பண்ணப்பட்டது வந்து 3 பேரை தான் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் செக்யூர் பண்ணப்பட்ட காரணத்துக்காக மட்டுமே வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து போலீஸ் வந்து அந்த 2 பேரை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணி இல்ல வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து இந்த மாதிரி சார்ஜஸ் மேட் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அந்த டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட்டுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம கோர்ட் ஷுட் நாட் ப்ரொசீட் வித் டேக்கிங் காக்னிசன்ஸ்.
ஸோ அந்த டிஃபாக்டோ கம்ப்ளைனண்ட்டுக்கு வந்து உரிய நோட்டீஸ் அனுப்பிச்சு அவருடைய நாலேஜுக்கு வந்து அதை கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து கோர்ட் ஷுட் டேக் காக்னிசன்ஸ், பிகாஸ் இது வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட், இட் இஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் பிளேஸ் இன் ஆர்டர் டு கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட் டு எக்ஸ்பிளைன் ஹிஸ் பொசிஷன். இப்போ அந்த டிஃபாக்டோ கம்ப்ளைனண்ட்டுக்கு புகார் இல்லை அப்படின்ட்டு வந்து கோர்ட் அனுமானத்துல வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடாது. கோர்ட் வந்து என்ன, கோர்ட்டினுடைய கடமை என்னன்னா, இட் இஸ் an obligation casted upon the court to give an opportunity to the de facto complainant to explain his position. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் de facto complainant will appear before the court and he will file a protest petition in case where he has a grievance. எனக்கு இந்த 5 பேரை வந்து வெறும் 3 பேராக காட்டுனதுல வந்து எனக்கு ஆட்சேபனை இருக்கு அப்படின்னு தெரிவிக்கும் பட்சத்துல வந்து அவர் ஒரு பெட்டிஷன் அஃபிடவிட்டாவோ ஃபைல் பண்ணப்பட்டு அதுல வந்து A4 A5 வந்து குற்றவாளிகளாக சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொன்னாருன்னா வாட் த கோர்ட் ஹேஸ் டு டூ அப்படிங்கறத வந்து ஒரு முக்கியமான ஒரு 4 to 5 ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல வந்து தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ஹெல்ட் திஸ் டைம் அண்ட் அகைன். இது வந்து டைம் டெஸ்டட் ப்ரொவிஷன் ஆஃப் லா. அதாவது ஒரு 5 முக்கியமான அம்சங்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுல 3 ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணப்பட வேண்டும் அப்படி இது வந்து இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஓல்டு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1898ல வந்து இன்கார்பரேட் பண்ணப்படலை. இந்த 41st லா கமிஷன் இது வந்து எப்ப வருதுன்னா 41st லா கமிஷன் வந்து அதனுடைய ரிப்போர்ட்ல வந்து கொடுத்ததும் இந்த ரிப்போர்ட்டினுடைய சஜஷன்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணி 173 சப்கிளாஸ் 8 அப்படிங்கிற ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கான்செப்ட் வந்து நமக்கு வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல இன்கார்பரேட் ஆயிருக்குது. In H.N. Rishbad versus State of Delhi, AIR 1955, Supreme Court 196. I will share the judgments later on. இதுல வந்து the Honorable Supreme Court has held that when the breach of a mandatory provision is brought to the knowledge of a court at sufficient early stage in filing the final report, while not deciding to take cognizance, the court will have to take necessary steps to cure the illegality or the defects. அதில் ஏற்பட்டப்படக்கூடிய வந்து என்னெல்லாம் வந்து குறைகள் இருக்கோ அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019ல வந்து ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணப்படும் போது வந்து இதற்கு முன்னர் என்ன ப்ரொசீஜர் இருந்துச்சுன்னா ஃபைனல் ரிப்போர்ட்டை ரிட்டர்ன் பண்ற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் இருந்து வந்தது நடைமுறையில். பட் பை தி ஸ்டர்ன் டைரக்ஷன் கிவன் பை தி ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த மாதிரி ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து ஒரு தடவை ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அதை ரெக்கார்ட்ல வாங்கினதுக்கு அப்புறம் அதை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு மெமரண்டம் கொடுத்து அந்த ஒரு மெமரண்டம் அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வாங்கி அதில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யணுமே தவிர தி ஃபைனல் ரிப்போர்ட் ஷுட் நாட் பி ரிட்டர்ன்டு வந்து பல்வேறு தீர்ப்புகள்ல வந்து சமீபமான வந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்லயும் சரி சமீப தீர்ப்புகள்லையும் சரி தி ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹஸ் given direction to all the district judicial courts not to return the final report. So what are the procedure which will have to be done when final report is filed? இந்த மாதிரி A1 A2 A3 A4 A5 give up பண்ண மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நம்ம ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேன் பி ஆர்டர்ட் அண்டர் 173 சப்கிளாஸ் 8. ஃபர்தர் எவிடன்ஸ் எதுக்காக இருக்கலாம்னா ஃபர்தரா வேற யாராவது விட்னஸை எக்ஸாமின் பண்ண வேண்டியா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு மெட்டீரியலோ ரெக்கவரி பண்ண வேண்டியதுக்காக இருக்கலாம், இல்ல கோர்ட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தி ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பை தி ஆஃபீஸர் சுமோட்டோ கொடுக்கலாம், இல்ல டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட் கொடுக்கக்கூடிய ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை வச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டன்சஸ்ல வந்து கோர்ட் கேன் ஆர்டர் ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அண்டர் 173 சப்கிளாஸ் 8. வாட் இஸ் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறதுக்கு ராமா சௌத்ரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஹெல்ட் தட் further investigation is nothing but continuation of the earlier investigation. It is not a fresh investigation or re-investigation to start at ab initio, wiping out the earlier investigation altogether. Rama Chaudhary versus State of Bihar, definition of fresh further investigation, 2009-6 SCC 346. So what are the options which are at the disposal of a magistrate while a final report is filed
to accept the report or to order for further investigation by keeping the report in abeyance and directing further investigation under 156 subclause 3 ல எப்படி further investigation order பண்ணப்படுதோ அதே மாதிரி 173 subclause 8 ல வந்து further investigation order பண்ணப்படலாம். fresh investigation or reinvestigation order பண்ண முடியாது. If a de facto complainant is appearing and is filing a protest petition, he can order for further investigation and he can also deny the அந்த ரிப்போர்ட்டை வந்து மொத்தமாக இது அந்த ரிப்போர்ட்டே வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து மேஜிஸ்ட்ரேட் கேன் deny the findings in the report. ரிப்போர்ட்டை டினை பண்ண முடியாது. ரிப்போர்ட்ல இருக்கிற ஃபைண்டிங்கை வந்து இது பண்ணிட்டு அதுல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணலாம். disagree with the report and drop the proceedings and to take cognizance on the basis of the report or material submitted by the investigation officer, and he can direct for fresh investigation or can take cognizance of that final report. So என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இன்னொரு தடவை பார்த்தோம்னா fresh investigation or reinvestigation ஆர்டர் பண்ண முடியாது. 173 subclause 8ல வந்து ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணாம drop the whatever has been stated in the final reportல வந்து அதை மறுத்து இப்போ ஒரு 307 ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இல்ல இதுல வந்து ஒரு கேஸ் ஆஃப் உமன் ஹாரஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குதுன்னா செக்ஷன் 4 ஆஃப் உமன் ஹாரஸ்மெண்ட்டோ ஆர் 354 ABCD இந்த மாதிரி offenses மேட் அவுட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா கோர்ட் கேன் சுமோட்டோ டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் தட் provided reasons are given for the additional offenses for which cognizance is being taken at the preliminary stage. So இந்த காரணத்துக்காக இந்த offenses எல்லாம் வந்து cognizance வந்து நீதிமன்றம் எடுக்குகிறது அப்படின்னு சொல்லி அதற்கான காரணத்தை கொடுக்கணும். protest petition ஃபைல் பண்ணி அது மேல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்றது இது தேர்ட் இன்ஸ்டன்ஸ். ஃபோர்த் வந்து அப்படியே அந்த ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு அதுல அப்படியே காக்னிசன்ஸ் எடுக்குது. ஸோ இந்த 4 பாசிபிலிட்டிஸுமே வந்து ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் கோர்ட் கேன் எய்தர் டேக் காக்னிசன்ஸ் ஆர் ஆர்டர் ஃபார் further investigation. So in the further investigation அப்படிங்கிற aspectல வந்து I'll provide with a few judgments of the Honorable Supreme Court. Bhagwant Singh versus Commissioner of Police, AIR 1985. Supreme Court 1285. Hassan Bhai Walibhai Qureshi versus State of Gujarat. The Honorable Supreme Court என்ன சொல்லியிருக்காங்கன்னா further investigation is to arrive at the truth and to do real and substantial justice. The hands of the investigation agency for further investigation should not be tied down on the ground of mere delay. There may be further delay in concluding the trial should not stand in the way of further investigation if that investigation helps the court in arriving at the truth and do real, substantial and effective justice. எந்த காலத்திலையும் எந்த ஒரு தருணத்திலையும் இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை வந்து உத்தரவு செய்வதற்கு வந்து இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டுங்கிறது வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஹசன் பாய் வலிபாய் குரேஷி ஜட்மெண்ட்ல ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணப்பட்டதற்காக அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயம் வந்து நீதிமன்றத்திற்கு கிடையாது. Court will have to apply its judicial mind at the time of taking cognizance. இந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு, 307 அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் போது நீதிமன்றம் அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டு அதில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணப்பட்டதற்கு அப்புறம் 307 மேட் அவுட் ஆயிருக்குதா இல்லையா அப்படின்னு அந்த கேஸ்ல தெரிஞ்சதற்கு பிறகு அதனுடைய காக்னிசன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப 307 எடுத்துக்கிட்டா அல்டுகெதர் தி நேச்சர் ஆஃப் தட் அஃபென்ஸ் will make it to be a sessions offense and the case will have to be committed to the court of a session. So இதுதான் further investigation உடைய scope. In Gudalur MJ Cherian, another case versus in Union of India, Gudalur MJ Cherian versus Union of India reported in 1992 1 SCC 397. Further investigation வந்து இது ஒரு இம்பார்ட்டன்டான ஜட்மெண்ட். Kashmiri Devi versus Delhi administration 1988 supplementary SCC 482.
this is a case, in the case வந்து CBI versus Rajesh Gandhi 1996-11 SEC 253 ல வந்து the Honorable Supreme Court was not satisfied with the investigation conducted by the Law and Order local police and it had handed over the case to CBI for further investigation. இது வந்து ஆல்டுகெதர் ஒரு ஏஜென்சியாவே மாற்றி வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸுக்கு தான் இந்த தி கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் ஆர் வெஸ்டட் வித் தி பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் இட் டு எ டிஃபரெண்ட் ஏஜென்சி. ஸோ ஹைகோர்ட்லயோ இல்ல சுப்ரீம் கோர்ட்லயோ மட்டும்தான் வந்து அதற்கான மனுவை தாக்கல் செய்ய முடியும். ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்துட்டு ஒரு பெட்டிஷன் ஃபார் சேஞ்சிங் இட் டு அன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒரு சிபிசிஐடிக்கோ இல்ல ஒரு சிபிஐக்கோ இல்ல ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்கோ இந்த அஃபென்ஸை வந்து மாற்றி அமையுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கிடையாது. இஃப் an application has to be filed for changing the agency for the purpose of conducting further investigation, it could be either made before the Honorable High Court or before the Honorable Supreme Court. CBI versus Rajesh Gandhi 1996-11 SEC 253. Abhinandan Jha versus Dinesh Mishra. The next case for further investigation. AIR 1968 Supreme Court 117. This is the oldest case in which the different possibilities after filing a final report has been enumerated by the Honorable Supreme Court. என்னெல்லாம் possibilities வந்து final report file பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் cognizance எடுக்கிற ஸ்டேஜ்ல வந்து magistrate can exercise அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடிய பழைய judgment இது. But this judgment has been time tested and till date it holds good. Hemant Dasmana versus CBI 2001 7 SEC 536. Nupur Talwar and another versus CBI 2012-11 SEC 465. And then ISRO espionage case, which is K. Chandrasekhar versus State of Kerala, referred to as the ISRO espionage case, Delhi Special Police Establishment case, 1998 5 Supreme Court SEC 223. So இந்த கேஸ்ல தான் வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற டெர்மினாலஜிக்கு பதிலா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் வந்து பண்ண முடியும். ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் ஆர் ரீஇன்வெஸ்டிகேஷன் ஆர் டினோவோ இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண முடியாது. ஃப்ரம் ஆப் இனிஷியோ அதாவது எப்ப இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதுல இருந்து மறுபடியும் ஒரு புது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கிறத வந்து கொடுக்க முடியாது. பட் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷனுக்கு பதிலாக ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது தான் பண்ணப்பட முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கேஸ்ல வந்து தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் டிசைடட். What is a further investigation? It is only nothing but a continuation of the earlier investigation அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. காசி லென்டுப் தோர்கி, நான் சைட்டேஷன் மட்டும் சொல்றேன், 1994 supplementary to SEC 116, 1994 supplementary volume 2 SEC 116. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து தி கிளாசிபிகேஷன் வந்து ராமச்சந்திரன் வர்சஸ் ஆர் உதயகுமார் 2008 5 SEC 413, 2008 5 SEC 413. Next judgment, Mithabai Pashabai Patel versus State of Gujarat 2009 6 SEC 332. In another case, இதுல வந்து என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா, whether the court can on its own motion
order for a further investigation, or it can be done under the application of a de facto complainant, or whether it can be done at the application or at the behest of a public prosecutor. இந்த கொஸ்டினை வந்து எந்த கேஸ்ல டிசைட் பண்ணிருக்காங்க? ரந்தீர் சிங் ராணா வெர்சஸ் ஸ்டேட் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் 1997 1 SCC 361. 1997 1 SCC 361. In this case, the Honorable Supreme Court என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if for further investigation, the police ordinarily can take the formal permission of the court, and if it is for further investigation, the magistrate can order for further investigation on his own. இதுக்குதான் வந்து நம்ம எர்லியரா சொன்னக்கூடிய அந்த 4 ஜட்ஜ்மெண்ட்டும் அந்த 4 different possibilities. Ramlal Narang versus State Delhi Administration. Ramlal Narang versus State Delhi Administration 1979 2 SCC 322. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the police should inform the court and seek formal permission once a final report is filed in order to conduct further investigation. So police அந்த மாதிரி ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணப்பட்டதற்கு அப்புறமாக ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்டாங்கன்னா, the court should not place any barrier or any inhibition for giving a direction to the investigation agency to conduct further investigation. என்ன காரணத்திற்காக வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் கேட்டுக்கொள்கிறாங்களோ அதன் அடிப்படையில வந்து கோர்ட் அதனை கருத்தில் கொண்டு அதற்கு எந்த தடையும் தடங்கல்களும் வராமல் பார்த்து கொண்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் டைரக்ட் கொடுக்கறதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு முழு அதிகாரம் கொடுப்பதற்கு உத்தரவு கொடுத்து விட வேண்டும். ஏன்னா போலீஸே வந்து முன் வந்து கேட்கும் போது வந்து நீதிமன்றம் அதற்கு எந்த விதத்திலும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த ஹேமந்த் தஸ்மனா வர்சஸ் சிபிஐல தான் வந்து ஏழையர் சொல்லக்கூட பகவான் சிங் வர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அபிநந்தன் ஜா வர்சஸ் தினேஷ் மிஸ்ரா, இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி செட்டில்டு பிரின்சிபல் ஆஃப் லாவை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 3 பாசிபிலிட்டிஸுமே எப்போ வரும்னா, தி மேஜிஸ்ட்ரேட் once a final report is filed will have to apply his judicial mind before taking cognizance. ஸோ இந்த ஜுடிஷியல் மைண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் மிக முக்கியமானது, சிக்னிபிகண்டாக இருக்கக்கூடியது வந்து இந்த ஜுடிஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் ஜுடிஷியல் மைண்ட். அப்ளிகேஷன் ஆஃப் ஜுடிஷியல் மைண்ட் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணப்படும் போது ஒரு அஃபென்ஸ் வந்து மேட் அவுட் ஆயிருக்குதுன்னு போலீஸ் கொடுத்திருக்கிறாங்கன்னா, மியர்லி பிகாஸ் போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த ரிப்போர்ட் அப்படியே உள்வாங்கி கொண்டு அதன் மீது காக்னிசன்ஸ் எடுக்க வேண்டியங்கிற கட்டாயம் வந்து நீதிமன்றத்தின் மீது கிடையாது. ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்ல வந்து சொல்லப்பட்டிருக்கூடிய சார்ஜஸ் தான் வந்து மேட் அவுட் ஆகியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதையும் தாண்டி சில சார்ஜஸ் வந்து மேட் அவுட் ஆகியிருக்கலாம். அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து சொல்லியிருந்ததற்கு தவறி இருக்கலாம். அவ்வாறு தவறி இருக்கிற பட்சத்துல வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு மேலும் விசாரணை செய்வதற்கு உத்தரவு விடுவதற்கோ இல்ல இதுல வந்து சில குறைகள் இருக்கு, அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு வந்து நீதிமன்றத்திற்கு முழு அதிகாரம் வந்து 173 சப்கிளாஸ் 8ல வந்து வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு ஹேமந்த் தஸ்மனா வர்சஸ் சிபிஐல வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஹெல்ட் பை ரிலையிங் அப்பான் தி ஏர்லியர் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் யூபிஎஸ்சி வர்சஸ் எஸ் பாப்பையா 1997 7 SCC 614. UPSC versus S. Papaya 1997 7 SCC 614. It has held that the Honorable Supreme Court has held that the power is under section 173 subclause 8 for further investigation and to collect further evidence can be directed by the magistrate who has not yet taken cognizance of the final report. Vinay Tagi versus Irshad Ali. Definition of further investigation 2013 5 SCC 762. இதுல வந்து when the investigation officer obtains further oral or documentary evidence after the final report has been filed, இதனுடைய அர்த்தத்தில் வந்து further investigation இதுல வந்து further oral or documentary evidenceம் உள்ளடங்கும்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க.
State of Punjab versus CBI 2011 9 SCC 182. இதுல வந்து inherent power of the High Court to order for further investigation under section 482 CRPC. Honorable Justice Nariman in Vinubhai Haribhai Malviya versus State of Gujaratல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. In paragraph number 38 of that judgment, and the judgment உடைய citation வந்து 2019 SCC online Supreme Court SC 1346. அதனுடைய relevant portion மட்டும் நான் ரீட் பண்ணிடுறேன். When section 156 subclause 3 states that a magistrate is empowered under section 190 of CRPC for ordering further investigation, such magistrate may also order for further investigation under section 173 subclause 8. And to say that a fair and just investigation would lead to the conclusion that the police retain the power under section 173 subclause 2, the magistrates not for further investigation, an offense till charges are framed, but that supervisory jurisdiction of the magistrate suddenly ceases midway through the pre-trial proceedings would amount to a travesty of justice, as certain cases may cry out for further investigation so that an innocent person is not wrongly arraigned as an accused, or that a prima facie guilty person is not so left out. So என்ன இந்த ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்னுடைய இந்த அப்சர்வேஷனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, ஒரு எடுத்துக்காட்டோட இதை பார்க்கலாம். ஒரு offense under section 307 is made out அப்படிங்கிற மாதிரி ஒரு offense இருக்குது. அப்படிங்கிறதுலதான் வந்து prima facie guilty person is not so left out அப்படிங்கிறவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கிறோம்னா 326 and 506 part 2 294B மட்டும் வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணதாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ல கொடுத்திருக்கிறாங்க. 2 பேர் மேல மட்டும்தான் குற்றம் சுமத்தப்பட்டு இருக்குது. இதை வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்க போறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட்ஸை பெரூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை பார்க்கும்போது ஏற்கனவே புகார்களையும் எஃப்ஐஆர்லயும் மென்ஷன் பட்டிருக்கிற அந்த A3 and A4 அப்படிங்கிற நபர் வந்து இதுல வந்து ஃபைனல் ரிப்போர்ட்ல வந்து அவர்கள் மீது இந்த குற்றம் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி ப்ரொசீடிங்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. இதுல வந்து மேஜிஸ்ட்ரேட் பிரைமா ஃபேசி வந்து சார்ஜஸ் மேட் அவுட் அப்படின்னு தெரிஞ்சிருக்குதுன்னா மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம் அப்படின்னா he can drop the deny the report and he can suo motu take cognizance against those two persons, or he can order for further investigation in that regard, and based on the material evidence which is collected, oral or documentary evidence which is collected, magistrate வந்து அந்த 2 பேர் மீது குற்றங்கள் வந்து இருக்குது அப்படின்னு தெரிந்து கொண்டு அதன் மீது காக்னிசன்ஸ் எடுத்து அவங்க மீது 307 offenses made out along with the other offenses of 323 326 294B 506 part 2. இல்ல இந்த நபரின் மீது வந்து இந்த அஃபென்ஸே மேட் அவுட் ஆகல அப்படிங்கிறது தான் வந்து innocent person is not wrongly arraigned as an accused. ஒரு நபரின் மீது தவறாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு காக்னிசன்ஸ் எடுக்கிற ஸ்டேஜ்லயே தெரிஞ்சதுன்னா டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட்டுக்கு வந்து உரிய நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த ஸ்டேஜ்லயே அவரின் மீது வந்து இந்த குற்றம் சுமத்தப்படும். அதற்கு மேல வந்து டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட்டுக்கு வந்து இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு இருக்குது, இவர் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்றது டிஃபாக்டோ கம்ப்ளைண்டினுடைய உரிமை. பட் அந்த ஸ்டேஜ்லயே அதனை தெரிந்து கொண்டு காக்னிசன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஹரிபாய் மால்வியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத்ங்கிற ஜட்மெண்ட்ல வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனல் ரிப்போர்ட்டுங்கிறது வந்து தாக்கல் செய்யப்படும் போதே வந்து இந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து இல்லை வந்து மறு விசாரணைக்கு பதிலாக மேல் விசாரணை செய்வதற்காக உத்தரவு செய்வதற்கு தான் 173 சப்கிளாஸ் 8ங்கிற ப்ரொவிஷன் வந்து பயன்படுது. ஸோ இதை வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஜுடிஷியல் மைண்ட் பண்ணி காக்னிசன்ஸ் எடுக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து இதை பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து டைம் அண்ட் அகைன் வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு விதியாக இருந்து வருகிறது. ஸோ இந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம என்ன 173 சப்கிளாஸ் 8 பொறுத்த வரைக்கும் இந்த எந்தெந்த இம்பார்ட்டன்டான ஜட்மெண்ட்ஸுங்கிறத வந்து படிச்சுக்கலாம். 173 சப்கிளாஸ் 8ல வந்து என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் பாசிபிள், ரீஇன்வெஸ்டிகேஷன் ஆர் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் ஆர் இன்வெஸ்டிகேஷன் ஃப்ரம் தி கமென்ஸ்மெண்ட், ஆர் அப்படியே பழைய ஃபைனல் ரிப்போர்ட்டை ஸ்கிராப் பண்ணிட்டு
அதை தூக்கி போட்டு வைப் அவுட் பண்ணிட்டு இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்றதுக்கு வந்து நீதிமன்றத்திற்கு வந்து உத்தரவு விடுவதற்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. வெரல்ஸ் ஏலியர் செய்யப்பட்ட விசாரணையினுடைய புலன் விசாரணையினுடைய கண்டினியூஷனாக அதனுடைய தொடர்ச்சியாக மீண்டும் மேல் விசாரணை செய்வதற்காக உத்தரவு விடலாம் 173 சப்க்ளாஸ் 8ல அப்படிங்கிற அந்த விதியை தான் வந்து நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துக்கலாம். அப்புறம் டிஃபரெண்ட் பாசிபிலிட்டிஸ் அட் த டைம் ஆஃப் டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுக்கணும்னா ஒன்ஸ் அ ஃபைனல் ரிப்போர்ட் இஸ் ஃபைல்டு என்னெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்புறம் டைம் லிமிட்குள்ள 167 சப்க்ளாஸ் 2 எப்போ வந்து 173ல வந்து ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணப்படலை அப்படின்னா எந்த லிமிடேஷனுக்குள்ள ஃபைல் பண்ணப்படலையோ அந்த அஃபென்ஸுக்கு ஏற்றாற்போல் 60 days 90 daysக்குள்ள ஃபைல் பண்ணலைன்னா ஸ்டாட்யூட்டரி பெயில் எப்போ வருது, when statutory bail will have to be granted without any further delay. ப்ரொசீடிங்ல எந்த டிலேயும் பண்ணாம once an application for obtaining statutory bail கொடுத்ததுக்கு அப்புறம் டிலே இல்லாம ஸ்டாட்யூட்டரி பெயிலின் மீது உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிற அந்த நம்ம ஏர்லியரா பார்த்த அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ். அப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் ஃபார் ஃபைலிங் அ ஃபைனல் ரிப்போர்ட் அண்டர் சர்டன் ஸ்பெஷல் ஸ்டாட்யூட்ஸ் லைக் NDPS ஆக்ட், NIA ஆக்ட், டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், அதாவது சிபிஐ போன்ற ஏஜென்சி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போன்ற ஏஜென்சி, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி போன்ற இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்பு அதிகாரம் எதற்காகனா கால அவகாசம், மீண்டும் கால அவகாசம் புலன் விசாரணை செய்வதற்காக கேட்கப்பட்டால் அதை நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் வந்து எந்தெந்த ஸ்டாட்யூட்டு கீழே வந்து கால அவகாசம் மேலும் கொடுத்து அதை மேல் விசாரணை செய்வதற்கு உத்தரவிடலாம் அப்படிங்கிற இந்த ஸ்கோப் ஃபார் எக்ஸ்டெண்டிங் த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் இதெல்லாம் வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து வச்சுக்கலாம். ஸோ நவ் த செஷன் இஸ் ஓப்பன் ஃபார் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். Okay, sir. Question and answer கேக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. chat பாக்ஸ்லயும் நீங்க டைப் பண்ணி போடலாம். அட்வொகேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க சாரோட டைரக்டா இன்டராக்ட் பண்ணி உங்களோட கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம். ஒருத்தவங்க chat பாக்ஸ்ல ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க சார். டிஃபரன்ஸ் பிட்வீன் பவுண்ட் பை லா அண்ட் ஜஸ்டிஃபைடு பை லா அப்படின்ற மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாட்யூட்லயே வந்து இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 60 days or 90 days குள்ள ஃபைல் பண்ணனும் அப்படிங்கிறது வந்து the investigation officer is bound by law. So it is not a provision where liberty can be granted. கட்டாயமாக அந்த விதியை வந்து பின்பற்றி தான் ஆக வேண்டும்ங்கிறது தான் பவுண்ட் பை லா. சிஆர்பிசியின் படி 60 days or 90 days குள்ள கொடுக்கணும். இல்ல 167 சப்க்ளாஸ் 2 படி வந்து 90 days 60 days பீரியட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா ஸ்டாட்யூட்டரி பெயில் கொடுக்கணும். இல்ல 15 days பீரியடுக்கு தான் வந்து ரிமாண்ட் பண்ணி ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். 167 சப்க்ளாஸ் 2ல மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 15 daysக்கு தான் வந்து மேஜிஸ்ட்ரேட் கேன் ரிமாண்ட் அப்படிங்கிற இது எல்லாமே வந்து பவுண்ட் பை லா. ஜஸ்டிஃபை பை லா மீன்ஸ் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இப்ப வந்து விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். 90 days 60 daysக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம். எவ்வளவு விரைவாக செய்யறாங்களோ நீதியின் பொருட்டு அது வந்து நலனாக கருதப்படும் என்பது இட் இஸ் ஜஸ்டிஃபைட் பை லா. சோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ். ஓகே சார். ஓகே பிரபு சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு क्वेश्चन கேளுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இந்த how to calculate
ஹலோ சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேக்குதுங்களா? சார், how சொல்லுங்க to சார். calculate the 60 days 90 days அப்படிங்கறத நம்ம எப்படி சார் எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ரெண்டாவது கொஸ்டின்ஸ் என்னன்னா, இந்த 60 நாளுங்கிறதும் 90 நாளுங்கிறதும் கட்டாயமா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ஸ்டாட்யூட்டரி பெயிலுக்கான அந்த பெயில் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுமா, இல்ல அந்த டேலே 60வது நாள்லயோ அல்லது 90வது நாட்கள்லயோ நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாமா? எஸ் சார். 60 நாள் 90 நாள் அப்படிங்கிறது 60 days 90 days பீரியட் வந்து அந்த அஃபென்ஸினுடைய பனிஷ்மெண்ட். அதுக்கு வந்து எந்த அஃபென்ஸோ அதனுடைய பனிஷ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 307 அஃபென்ஸா இருக்கு, இல்ல 302 அஃபென்ஸா இருக்கு அப்படிங்கும்போது அது வந்து பனிஷபிள் பியாண்ட் 10 years அப்படிங்கிற கேட்டகரியில போகும்போது 167 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் ஏல வரக்கூடிய ப்ரொவிஷன் 1 பார்க்கணும். 90 days whether where the investigation relates to an offense punishable with death, imprisonment for life or imprisonment for a term not less than 10 years. 10 வருஷத்திற்கு குறையாமல் இருக்கக்கூடிய எல்லா தண்டனைகளுக்கும் வந்து இந்த ப்ரொவிஷன் பொருந்தும். அதே இது ஒரு 324 மாதிரி ஒரு அஃபென்ஸ் இருக்குது, 323 மாதிரி அஃபென்ஸ் இருக்குது, 379 மாதிரி அஃபென்ஸ் இருக்குதுன்னா இதுக்கு 60 daysக்குள்ள ஃபைல் பண்ணக்கூடிய இந்த விதிமுறை பொருந்தும். இந்த 60 days where the investigation relates to any other offense subclause 2 on the expiry of 60 days or 90 days as the case may be, the accused person shall be released on bail if he is prepared to and does furnish bail. So இந்த அஃபென்ஸனோட எந்த அஃபென்ஸோ அதை முதல்ல பொருத்தி பார்த்து அந்த அஃபென்ஸுக்கு ஐபிசில எவ்வளவு காலம் வந்து எவ்வளவு மேக்சிமம் இம்ப்ரிசன்மெண்ட் அதை பார்க்கணும். எவ்வளவு மேக்சிமம், சில அஃபென்சஸ்க்கு வந்து 3 to 5 years இருக்கும், 7 years to life imprisonment இருக்கும் சில இதுக்கு. ஸோ அதுல என்ன மேக்சிமம் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கோ அதை தான் எடுத்து இந்த இதுக்கு பார்க்கணும். மினிமம் இம்ப்ரிசன்மெண்ட் எடுத்து பார்க்க கூடாது. ஸோ அப்படி இந்த அஃபென்ஸுக்கும் இந்த 90 daysக்கோ 60 daysக்கோ கோரிலேட் பண்ணி முதல்ல அதை உறுதி செய்ததுக்கு அப்புறம் இந்த 90 days and 60 daysக்குள்ள அந்த வரையறைக்குள்ள வந்து கட்டாயமாக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஃபைனல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணணும். இல்ல அவ்வாறு செலுத்த தவறும் அவ்வாறு அவர் வந்து தாக்கல் செய்வது தவறும் பட்சத்துல வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து 60வது நாளுக்குள்ள பண்ணல அப்படின்னா, 90வது நாளுக்குள்ள பண்ணலைன்னா அந்த 90வது நாளே வந்து அந்த யார் வந்து அண்டர் ட்ரையல் பிரிசனரா இருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த அப்ளிகேஷனை மூவ் பண்ணலாம். ஆன் தி எக்ஸ்பைரி ஆஃப் 60 days 60th டேலே வந்து அவங்க மூவ் பண்றதுக்கு எந்த வந்து தடையும் கிடையாது. ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்றதுக்கு 90 நாள் தான் எப்படி கால அவகாசமோ, அந்த 90வது நாள் தான் வந்து அந்த இறுதியான நாள் தான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார் ஸ்டாட்யூட்டரி பெயில் தாக்கல் பண்ணுவதற்கு முதல் நாளாக கணக்கு செய்து கொள்ளலாம். 61வது நாள் தான் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற உங்க அந்த அவசியம் எழாது. அதுதான் உங்க கொஸ்டின்னு நினைக்கிறேன். 61வது நாள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 60வது நாள் பண்ண வேண்டியது, 90வது நாள் பண்ண வேண்டியதுங்கிறது வந்து சட்டத்தின் இது விதிமுறையின்படி கட்டாயமாக இருக்குது. அவ்வாறு அவங்க தாக்கல் செய்யலைன்னா அந்த 61வது நாளே 91வது நாளுக்கு முன்னாடியே 60வது நாள் 90வது நாளே வந்து கொடுக்கலாம். ஸ்டாட்யூட்டரி பெயிலுக்கு அப்ளிகேஷன் மூவ் பண்ணலாம். சுஜாதான்றவங்க கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சீங்க, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. Sir, good morning, sir. Good morning. Sir, this is going to be a very wonderful session, sir. I need some clarification about dying declaration taken by the police, sir. Dying declaration taken by police, Sir, means what is the need for the police to take dying declaration for the second time? I need some clarification about that, sir. See, dying declaration can be given any number of times. அது வந்து it is a settled principle of law. Dying declaration இறுதியாக இப்போ ஒருத்தர் இறக்க போகும் தருவாயில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனது வந்து கேரிஸ் சாங்டிட்டி. ஓகே, அதுக்கு வந்து தனி சிறப்பு முக்கியத்துவம். அதுக்குன்னு வந்து சட்டத்துல வந்து ஒரு இறக்கும் தருவாயில் வந்து ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் வந்து பொய் சொல்ல மாட்டாரு, அவர் வந்து அவருக்கு நீதி கிடைக்கும் வேண்டிதான் வந்து அவர் கடைசியாக வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டு இறந்து போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு it's a basic presumption under section 32. So that person who is not
alive anymore, he is not going to come back to life and give a statement. So அதனுடைய sanctity first importance. So அவர் வந்து முதல்ல சொல்லும் போது வந்து அவரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்ன்ஸ் விக்டிம் எடுத்துக்கலாம். பர்ன்ஸ் விக்டிம் அது ஒரு ஆசிட் அட்டாக்கா இருக்கலாம், இல்ல ஒரு எலக்ட்ரோக்யூஷனால இருக்கலாம், இல்ல வந்து ஃபயர் இன்ஜுரினால இருக்கலாம். அந்த ஒரு பர்ன்ஸ் விக்டிம் வந்து ஒரு முதல்ல வந்து நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவதை வந்து டாக்டர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு தெரியப்படுத்துவாரு. உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வித்தவுட் எனி டிலே வந்து கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ டையிங் டிக்ளரேஷனை பொறுத்தவரை நீங்க வந்து முருகசாமி வர்சஸ் ஸ்டேட் படிச்சீங்கன்னா டையிங் டிக்ளரேஷனுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. டையிங் டிக்ளரேஷன் டையிங் டிக்ளரேஷன் வந்து எப்ப யாரால எவ்வளவு விரைவாக வந்து அதை ரெக்கார்ட் பண்ணப்படணும், அதுல எந்த டிலேயும் இருக்கக்கூடாது, எந்த நாமினேட்டட் மேஜிஸ்ட்ரேட் அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணப்படும் போது ஃபர்ஸ்ட் ஒரு பர்ன்ஸ் விக்டிம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சூழல்னால வந்து சொல்ல முடியாம இருந்திருக்கலாம். அவருக்கு வந்து மெடிக்கல் கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாயிட்டு வர்றதுனால அவருக்கு சில விஷயங்களை வந்து நினைவு கூர்ந்து சொல்ல முடியாம இருந்திருக்கலாம் முதல்ல சொல்லும் போது. மேபி அவருடைய உடல்நிலை கொஞ்சம் சீரானதுக்கு அப்புறம், இல்ல வந்து அவருக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு செடேஷன்ல இருந்திருக்கலாம், இல்ல அவருக்கு வந்து அப்ப வந்து ஒரு கடினமான, ஏன்னா பர்ன்ஸ் விக்டிம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களால கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. வாயை திறந்து பேசுறதே வந்து ஒரு பர்ன்ஸ் விக்டிமுக்கோ இல்ல வந்து ஒரு கடுமையான ஒரு எக்ஸ்ப்ளோஷன்னால, இல்ல வேற ஒரு தீக்காயங்கள்னால, இந்த மாதிரியான விக்டிம்னால முதல்ல வந்து அவங்களுடைய இதுல இருந்து வர சத்தமே வந்து ரொம்ப கம்மியானதாக இருக்கும், இல்லைன்னா சத்தமே வராது. சைகைனாலேயே கூட வந்து சில சமயங்கள்ல வந்து டையிங் டிக்ளரேஷன் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களால சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது, இல்லைன்னா அவங்களுக்கு இன்னும் தெளிவான சூழல் ஏற்படும் போது அவங்க வந்து இன்னும் சில விஷயங்களை சொல்லலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டையிங் டிக்ளரேஷன் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ண டிக்ளரேஷனுக்கு பதிலாக இன்னொரு டையிங் டிக்ளரேஷன் ரெக்கார்ட் பண்ணப்பட வேண்டியதற்கான சூழல் எழலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் டாக்டர்கிட்ட சொல்லி டாக்டர் வில் கான்சிக்வென்ட்லி இன்ஃபார்ம் தி concerned investigation officer, and the investigation officer will request the magistrate to record the second dying declaration. So இந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸ்ல தான் வந்து செகண்ட் டிக்ளரேஷனோ தேர்ட் டிக்ளரேஷனோ எனி நம்பர் ஆஃப் டையிங் டிக்ளரேஷனோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான சூழல் வரும். அண்ட் டையிங் டிக்ளரேஷன் வந்து ஒன்ஸ் தி பர்சன் வந்து டையிங் டிக்ளரேஷன் தருவாயில இருந்து ஆன் த வெர்ஜ் ஆஃப் டெத்ல இருந்து வந்து மீண்டும் வந்துட்டாரு அப்படின்னா அந்த எந்த டையிங் டிக்ளரேஷனுக்குமே எந்த பல சாங்டிட்டியுமே அட்டாச் ஆயிருக்காது, அதற்கான வேலிடிட்டியும் இருக்காது, அதுக்கான சாங்டிட்டியும் இருக்காது. ஸோ டையிங் டிக்ளரேஷன் கேன் பி எனி நம்பர் ஆஃப் டைம் ப்ரொவைடட் த பர்சன் இஸ் நாட் அலைவ். சுஜாதா மேம், உங்களோட ஃபர்தரா கிளாரிஃபிகேஷன் இருக்குங்களா? ஓகே சார், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டையிங் டிக்ளரேஷன் எடுக்கிறாங்க சார். அதுல வந்து அவங்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 5 அக்யூஸ்ட் சொல்லி சொல்றாங்க. செகண்ட் டையிங் டிக்ளரேஷன்ல ஃபுல்லா வேற அலிகேஷன், நான் ஏற்கனவே பதட்டத்துல சொல்லிட்டேன் அந்த மாதிரி அவங்க சொல்லி வந்து திரும்ப மீன்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே ஒரு பர்ன் விக்டிம் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து அவங்கள த்ரெட்டன் பண்ணி அவங்களுடைய அக்யூஸ்ட் வந்து விட்னஸ் மாதிரி இன்னொரு 2 அக்யூஸ்ட் புதுசா சொல்றாங்க சார். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஹவ் டு அதுக்கு என்ன ப்ரொவிஷன் சார், நம்ம என்ன செய்யறது சார்? அதே 32 தான், எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. டையிங் டிக்ளரேஷனுக்கு ஒரே ப்ரொவிஷன் தான். சோ அந்த எது இறுதியாக கொடுக்கப்படுதோ அதுதான் கொடுக்கணும், அதை தான் வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து சட்டத்தினுடைய விதிமுறை. நீங்க வந்து அதுக்கு ஒரு பிரேம் பிஹாரி யாதவ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார்னு ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. எனி நம்பர் ஆஃப் டையிங் டிக்ளரேஷன் ரெக்கார்ட் பண்ணப்படலாம். சொல்லுங்க. சார், the second dying declaration எடுத்துட்டு after 10 days only அங்க வந்து victim வந்து இறந்து போறாங்க சார். சோ அந்த மாதிரி ஒரு இதுல second dying declaration is not at all it's a fake அப்படின்றத நம்ம எப்படி சார் ப்ரூஃப் பண்ண முடியும்? அது வந்து see that can be elicited only through trial. Okay sir. See, one thing is that the presence of magistrate வந்து is not required to be examined as a witness in இருக்குது. But when it is required, அந்த மேஜிஸ்ட்ரேட் யார் ரெக்கார்ட் பண்ணாங்களோ அவங்களே விட்னஸா சேர்க்க சொல்லி அவங்களே வந்து எக்ஸாமின் பண்ணி ட்ரையல் மூலமா அந்த ஃபேக்டை எலிசிட் பண்ணலாமே. என்ன இது இருக்கு அதுல, லீகல் பார் இருக்கு அதுல. அதாவது இட் இஸ் a well settled principle that முன்னாடி வந்து முன்ன காலத்துல வந்து மேஜிஸ்ட்ரேட்டனுடைய பிரசன்ஸ் யார் ரெக்கார்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. பட் நவ் தட் the documents speak for itself அப்படிங்கிற ஒரு இது வரும்போது அந்த
பிரசன்ஸே தேவையில்லை அப்படின்ட்டு இப்போ வந்து பிரின்சிபல் ஆஃப் வெல் செட்டில் பிரின்சிபல் ஆஃப் தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் அண்ட் தி ஆனரபிள் மெட்ராஸ் வேரியஸ் ஹைகோர்ட்ஸ் வந்து அவன் பிரசன்ஸே தேவையில்லை. பட் இந்த மாதிரி நீங்க இந்த சூழல் வரும்போது ஒரு டையிங் டிக்ளரேஷன் இன்னொரு டையிங் டிக்ளரேஷன் கான்ட்ரடிக்ட் ஆகுது, ஒரு அக்யூஸ்டோட ரோலே வந்து இதுல வந்து இதாகுது, ஸோ சார்ஜஸ் வந்து அவருக்கு அபேட் ஆகுற மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவரை இன்ஸ்டிகேட் பண்ணி சொல்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து டிஃபென்ஸுக்கு தெரியும் பட்சத்துல மேஜிஸ்ட்ரேட்டை விட்னஸா வந்து அவரை சேர்க்க சொல்லி அவரை எக்ஸாமின் பண்றதுல என்ன பார் இருக்குதுங்கிறது தான் கொஸ்டின். இப்ப அந்த ஃபேக்ட் அவர் மூலமா கூட எலிசிட் பண்ணலாமே அவரும், ஏன்னா பிகாஸ் ஹி இஸ் தி பர்சன் ஹூ வாஸ் ரெக்கார்டட் இட். என்னோட டவுட் என்னன்னா சார், ஃபர்ஸ்ட் ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து டையிங் டிக்ளரேஷன் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம், ஒரு 5 அக்யூஸ்ட் சொல்றாங்க. சேம் மேஜிஸ்ட்ரேட் 2 days கழிச்சு அதே மேஜிஸ்ட்ரேட் வந்து அவர் வந்து he is discharging his duty as request based on the request given by the investigation officer தான். He is not going there on his own volition for dying declaration. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். டாக்டர் சொல்றாரு அவர் வந்து விக்டிம் வந்து கொடுக்கறதுக்கு வந்து முன் வந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. அதனுடைய அடிப்படையில இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இஸ் கிவிங் a request to the concerned judicial officer for recording the dying declaration. ஸோ அதனுடைய அடிப்படையில தான் அவர் போய் ரெக்கார்ட் பண்றாரு. ஸோ அவர் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்வசிஷன்ஸ் வந்தாலும் he is bound by law to record the dying declaration. So all the dying declaration will have to be treated as part and parcel, but the question is which dying declaration will have to be treated as the final. ஏன்னா கடைசியா எது வந்து இறக்கும் தருவாய்க்கு முன்னர் கொடுக்கப்பட்டதோ அதுதான் கடைசி டையிங் டிக்ளரேஷன். ஓகேவா? அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதை இறக்குறதுக்கு முன்னாடி கொடுக்கப்படக்கூடிய கடைசி ஸ்டேட்மெண்ட், ஒரு விக்டிம் இருக்கிறாங்க, அவங்க வந்து பல்வேறு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா பல்வேறு ஸ்டேட்மெண்ட்டும் அந்த விக்டிம் அலைவா இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து எவ்ரி திங் வில் பி ட்ரீட்டட் அஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தட் விக்டிம் ஸ்டேட்மெண்ட் ஆர் தட் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட். பட் டையிங் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் இறக்குறதுக்கு முன்னாடி கொடுக்கப்படுற அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் தான் கடைசி டையிங் டிக்ளரேஷன். ஸோ இதுல கடைசி டையிங் டிக்ளரேஷன் தான் டையிங் டிக்ளரேஷனாக ட்ரீட் பண்ணப்படணும். மற்ற அதர் டையிங் டிக்ளரேஷன்லாம் டையிங் டிக்ளரேஷனுக்குள்ள டெர்மினாலஜிக்குள்ளே வராது. இப்ப நீங்க அதுல உள்ள கான்ட்ரடிக்ஷன்ஸை ப்ரூவ் பண்ணணும். விட்னஸை வந்து சில பேர் வந்து இன்ஸ்டிகேட் பண்ணி சொல்ல வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன டையிங் டிக்ளரேஷனோ, 2வது சொன்ன டையிங் டிக்ளரேஷனோ, இல்ல 10வது சொன்ன டையிங் டிக்ளரேஷனோ தான் வந்து உண்மையானது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா என்ன மேஜிஸ்ட்ரேட் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள எக்ஸாமின் பண்ணலாம், இல்ல அந்த டையிங் டிக்ளரேஷன்ல உள்ள கான்ட்ரடிக்ஷன்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்படி ட்ரையல் மூலமா தான் அதை ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர வந்து வெறுமனே டையிங் டிக்ளரேஷனை வந்து ஒரு டாக்குமெண்டா வச்சு அதை ட்ரீட் பண்ணி அதை வந்து நீங்க காக்னிசன்ட் ஸ்டேஜ்லயே வந்து அதை வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுமே அதை வந்து டிசைட் பண்ணணும், அதுல அட்ஜுடிகேட் பண்ணணுங்கிறது வந்து பாசிபிள் கிடையாது. சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணும்போதே வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு தெரிய வருது செகண்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து தப்பானது. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சொல்லுங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு வந்து தெரிய வருது. இப்ப சேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் விசாரிக்கும் போது அவங்களுக்கு தெரிய வருது இந்த செகண்ட் டைக்ளரேஷன் கண்டிப்பா வந்து அக்யூஸ்ட் வந்து அவங்க இன்ஸ்டிகேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி எடுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு தெரிய வரும்போது is there any powers for investigation officer to investigation officer வந்து he is only a requesting person for recording dying declaration na dying declaration வந்து it is within the purview of ambit of the judicial officer தான். இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ங்கிறது வந்து அவர் வந்து ஒரு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஒரு வந்து கேட்கறாங்க, டாக்டர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, வாங்க வந்து டையிங் டிக்ளரேஷன் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்கன்னு ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் தானே தவிர அவருக்கு அதுல எந்த ரோலுமே கிடையாது. ஏன்னா போலீஸோ யாருமே டையிங் டிக்ளரேஷன் ரெக்கார்ட் பண்ணப்படும் போது வந்து உடன் இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு அதுல எந்த ரோலுமே கிடையாது. ஜுடிஷியல் ஆஃபீஸர் தான் வந்து முழுக்க இருந்து அதனை பொறுப்பேற்று கொண்டு டாக்டருடைய சர்டிபிகேட் வந்து வெதர் தட் பர்சன் இஸ் இன் அ சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் டு கிவ் டையிங் டிக்ளரேஷன் உங்களுடைய சர்டிபிகேட் வாங்கிட்டு டையிங் டிக்ளரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவங்க மட்டும்தான் அந்த விக்டிம் கூட உடன் இருக்கிறாங்கும் போது அவர் தான் வந்து பெஸ்ட் பர்சன் டு டிபோஸ் ரிகார்டிங் தட். ஓகே சார் சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த எக்ஸலென்ட் எக்ஸ்பிளனேஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். சார் ஆக்சுவலா ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்?
இல்ல லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸை தவிர்த்து மற்றது எல்லாமே வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பேர் ஆக்ட் மட்டும் நல்ல பேர் ஆக்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துக்கோங்க. சில லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொன்னேன். இந்த மாதிரி வந்து எந்த ஜட்மெண்ட்ல வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணணும், ஃப்ரெஷ் ஆர் ரீஇன்வெஸ்டிகேஷன் ஆர் ஸ்கிராப்பிங் தி ஏர்லியர் இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஏதோ அதை ஒரு ஜட்மெண்ட் பார்த்துக்கலாம். எந்த ஜட்மெண்ட்ல 167 சப் கிளாஸ் 2ல வந்து 167 சப் கிளாஸ் 2ல வந்து ஸ்டாச்சுட்டரி பெயில் ஒரு டிஃபால்ட் பெயில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் பார்த்துக்கணுமே தவிர எல்லா ஜட்மெண்ட்ஸுமே நான் அகாடமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஷேர் பண்ணேன். எல்லா ஜட்மெண்ட்ஸையும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லாது. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, ஆக்சுவலா இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு செஷன்ல நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் சார் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாமே டிரைவ்ல போட்டு நம்ம எல்லாருக்குமே கம்ப்ளீட்டா வந்து நான் கொடுக்குறேன் ஃபைனலா செஷன் முடிஞ்சிட்ட பேருக்கு. சார் வேற ஏதாவது ஷேர் பண்ண வேண்டியது இருக்குங்களா? இல்ல வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா வாங்கிக்கலாம். இல்ல நான் முடிச்சிருக்கேன். ஓகே சார். சிஆர்பிசி ஃபார் ரீஇன்வெஸ்டிகேஷன். ஓகே சார், இந்த செஷன் முடிஞ்சிருச்சு அப்படிதானேங்களா சார்? ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க போல. ஓகே, ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா? ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே ஒரே டெர்மினாலஜி, ஒரே சினானிமஸ் டெர்மினாலஜி தான். 173 சப் கிளாஸ் 8ல தான் ரீஇன்வெஸ்டிகேஷனோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனோ பண்ண முடியும். ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷனுங்கிற கான்செப்ட் கிடையாது. ரீஇன்வெஸ்டிகேஷன்னா மறு விசாரணை தான் செய்யறது. முதல்ல இருந்து வந்து ஒரு விசாரணை செய்யாமல் பழைய விசாரணையினுடைய தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு விசாரணை தான் மறு விசாரணைனோ ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் இல்லாம செய்யக்கூடியது. ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது கான்செப்ட் வந்து 173 சப் கிளாஸ் 8ல வராது. அதுதான் ரீஇன்வெஸ்டிகேஷன். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆல்சோ கேன் ஆல்சோ பி நோன் அஸ் ரீஇன்வெஸ்டிகேஷன். ஓகே, ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா இன்னைக்கு செஷனும் வந்து பார்த்தோம்னா ஒரு கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கக்கூடிய அளவுல இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எப்படி வந்து மெஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் இருக்கு, ஸோ போலீஸ் என்னென்ன விஷயங்கள் அவங்க அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னைக்கு செஷன் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார் இன்னைக்கு செஷன் கொடுத்தது. ஸோ இதோட கண்டினியூஷன் இல்லை இல்லைங்க சார், இதோட முடிஞ்சிருச்சு இந்த செஷன் சாப்டர் 12 பண்ணிக்கலாம். நாளைக்கு கான்ஸ்டிடியூஷன் பார்த்துக்கலாம். ஓகேங்க சார். ஸோ டுமாரோ வந்து பார்த்தோம்னா இதே டைமிங் வில் பி ஷேர்ட் இன் யுவர். இன்னும் ஒரு क्वेश्चन வந்திருக்கு போலயே. இல்ல அவர் என்ன கேட்க வராருன்னு தெரியல. நான் ஃபிங்கர் பிரிண்ட் இன்வெஸ்டிகேஷன் இஸ் மேண்டேட்டரி இன் ரேப் கேसेस. ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ் எடுக்கிறது அது வந்து மேண்டேட்டரியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட்ங்கிறது அவர் வந்து அவர் வாய்ஸா வந்து கேட்க சொல்லலாமா, என்ன கேட்கறாருன்னு தெரியல. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட சார் கிட்ட டைரக்டா கேளுங்க. சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு क्वेश्चन கேளுங்க. மேம் ஃபர்தர் கிளாஸ் டீடைல்ஸ்க்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கா மேம்? இருக்கு, நீங்க ஃபர்தரா கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு. உங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணுங்க. சார் சாம்சங்ன்ற நேம்ல தான் வந்து பார்த்தோம்னா क्वेश्चंस வந்து ரைஸ் ஆயிருக்கு. சார் நீங்க டைரக்டாவே சார் கிட்ட கேளுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சார் கிட்ட கேளுங்க. எல்லா இந்த மாதிரி 376 அஃபென்ஸ்ல தான் வந்து அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இதை கேட்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் இன்வெஸ்டிகேஷன் இஸ் மேண்டட்டரி இன் இது. சரி, ஃபிங்கர் பிரிண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஃபிங்கர் பிரிண்டா இல்லை வந்து வேற ஏதாவது ஃபாரன்சிக் சயின்ஸ் பத்தி வந்து தேவையா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் வந்து எந்தெந்த இதுக்கு வந்து அனாலிசிஸுக்கு அனுப்பும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 302 அஃபென்ஸ் இருக்குது.
302 அஃபென்ஸ்ல வந்து பேசிக்கா என்னெல்லாம் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்கன்னா, செராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு பிளட் சாம்பிளிங் வந்து அனுப்புவாங்க. அண்ட் அதர் இது வந்து டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்புறம் வந்து இப்போ டிஎன்ஏ அனாலிசிஸ் தேவைப்படுதுன்னா டிஎன்ஏ அனாலிசிஸ் அனுப்புவாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் அனலைஸ் பண்ணணும்னா அதுல வந்து ஆந்த்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து இது பண்றதுக்கு தனி சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வந்து பல்வேறு சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்றதுக்காக அனுப்பிச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்க ஃபாரன்சிக் சயின்ஸ்ல வந்து காஸ் ஆஃப் டெத் வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த என்னெல்லாம் வந்து பிளட்ல உள்ள சாம்பிளிங்கு, அப்புறம் வந்து இப்போ அந்த விக்டிம் வந்து ஏதாவது சாப்பிட்டு பாய்சனிங்னால இறந்துருந்தாங்கன்னா அதுல என்ன கண்டென்ட் இருந்துச்சு, அதனால போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ல வந்து இதனாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு வந்து டாக்டர் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே வந்து பண்ணக்கூடியது வந்து கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான். கோர்ட் வந்து எப்ப ஸ்டெப் இன் பண்ணும் அப்படின்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து லேக் ஆயிருக்கு, இந்த இதுக்கு இது அனுப்பல இந்த ரிப்போர்ட் அப்படின்ட்டு வந்து டிஃபாக்டோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆர் பை அப்ளிகேஷன் ஆஃப் ஜுடிஷியல் மைண்ட் இந்த இதுக்கு இந்த ரிப்போர்ட்டே போகல, இட் இஸ் நெசசரி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டு அரைவ் அட் அ ஜஸ்ட் டெசிஷன் இன் திஸ் கேஸ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னு அந்த சிச்சுவேஷன்ல வந்து கோர்ட் கேன் பிஃபோர் டேக்கிங் காக்னிசன்ஸ் கேன் ஆர்டர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் டு பி டன். வேறஸ் இந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபாரன்சிக் சயின்ஸ் ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து இதை ஒவ்வொரு கேஸ்லயும் உட்காந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான சாத்தியம் வந்து ஏற்படாது. ஸோ இதுதான் கேன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு போல. எஸ் சார், ஹேபிச்சுவல் அஃபெண்டர் சீக் 167(2) CRPC அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். 167(2) அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு செக்ஷன். அதுல வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டரோ, ஹிஸ்டரி ஷீட்டரோ, ப்ரொக்ளைம்டு எனி அதர் வேற ஏதாவது ஒரு அஃபென்ஸ்ல வந்து இதா இருக்கிறாரோ அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணலைன்னா பண்ணலாம், அவ்வளவுதான். அப்படிதான் அந்த பிளெயின் ரீடிங் ஆஃப் தட் லாங்குவேஜ்ல தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஆக்சுவலா எனக்கு செஷன் கொடுத்ததுக்கு. டுமாரோ கான்ஸ்டியூஷன் செஷன் இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி சார் எடுக்கிறாரு. ஸோ டுமாரோ நம்ம அந்த செஷன்ல வந்து பார்க்கலாம். மீன் டைம் வந்து பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் வீக் வந்து செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயருக்கு இனாகிரேஷன் கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதுல ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் நம்மளுக்கு வந்து ப்ரூவ்ட் இன் டெர்மினாலஜி எவிடன்ஸ் ஆக்ட்ல எடுத்திருந்தாரு. எல்லாருமே நீங்க போயிட்டு வந்து பார்த்தோம்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கோம், அந்த செஷன் பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் குரூப்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சார்.